கூட புரிஞ்சுக்கணுங்க. ஏதோ ராகுல் காந்தி இந்தியாவுக்கு எதிராலாம் பேசல, அப்படியா? சைனாவுக்கு ஆதரவாலாம் பேசல. ஓகே, சைனா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கான், உள்ள வந்துட்டாங்கிற வேதனையை தான் பேசியிருக்காரு. ஓகே. ஆனா ராகுல் காந்தி பேசும்போது சொன்ன விஷயங்களை என்ன எக்கனாமிக்ஸ் டீடைல்ஸ்னா, இந்திய நாட்டுடைய இறக்குமதி 100 ரூபாய்க்கு நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா 15% சீனாவில இருந்தா வருது. 15 ரூபாய்க்கு இறக்குமதி. ஓகே. 121 பில்லியன் டாலருக்கு இந்தியா இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு. இது வரலாறில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. சரி. அடுத்து ஒரு வளர்ந்த நாடு, 3வது நாடா ஆக போறோம், 4வது நாடா ஆக போறீங்கன்னா உங்களுடைய பெர் கேபிட்டா தனி மனித வருமானம் எவ்வளவுங்க? ஓகே. ராகுல் காந்திய பேச்சு இந்த பின்புலத்துல இருந்தா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஏசியாவிலேயே அதிகமாக இருக்கிற நாடு, பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்கிற நாடு எது? சிங்கப்பூர் தான், சைனா தான். ஆனா இந்தியாவை எவ்வளவுங்க? $2138. இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, இந்தியா வளர்ந்துருச்சா? 4வது நாடா? 3வது நாடா?